அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வசியத்துல பல வகையை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிருக வசியம். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நாய் இல்ல செல்லப்பிராணி ஏதாவது இருந்தா இந்த வசியத்தை நீங்க அவங்க அதுகிட்ட டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை குன்றுமணி செடி இருக்கு இல்லைங்களா, அதோட வேறு கிட்ட ஒரு அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு போய் அந்த செடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அந்த செடிக்கு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி தெளிச்சு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஒரு மஞ்சள்ல கொஞ்சம் புள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு வெள்ளை கலர் நூல்ல எடுத்து அந்த மஞ்சளை நல்லா அந்த வெள்ளை நூல்ல சேர்த்து அந்த செடியோட கடைசி, அதாவது உங்களுக்கு வேர் தெரிகிற பகுதியில பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை நூலை நல்லா எடுத்து கட்டி விட்டுட்டு அந்த செடிக்கிட்டே ஒரு தலவாழை எல்லாம் ஒண்ணு விரிச்சு அதுகிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கல் 2 வாழைப்பழத்தை வச்சு முன்னாடி நீங்க உட்காந்துட்டு கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்து அந்த செடி காட்டிட்டு வம் வம் வசி வசி மிருக வசீகரி ஓம் அப்படின்னு அந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க வாய் விட்டு சொல்லிட்டு அந்த செடியை பாத்தீங்கன்னா வேரோட புடுங்கணும். எக்காந்த கொண்டு வேர் பாத்தீங்கன்னா அந்த ஆணி வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேர் ஆறாம அந்த செடியை புடுங்குங்க. புடுங்கிட்டு அதை நீங்க கிளீன் பண்றதுக்கு இரும்பு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி கையோட சுண்டு விரல், அதே மாதிரி உங்க நகங்கள் அதெல்லாம் படக்கூடாது. அப்ப என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா, ஏதாவது கிளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டு அந்த செடியை புடுங்கிட்டு அதோட அந்த ஆணி வேரை மட்டும் கட் பண்ணி கையில எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிறகு அந்த வேர் எடுத்து நீங்க உங்க வாயில வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வரும். நீங்க உட்கார சொன்னா உட்காரும், போக சொன்னா போகும். இது பாத்தீங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. இது எல்லாருக்குமே நடக்கூடிய விஷயம். ஏன்னா இது நாங்க பண்ணி முதல் இதுல எங்களுக்கு சக்சஸ் ஆகி நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய் நாங்க கூப்பிட்டு நாங்க சொல்ற மாதிரி அத்தனையுமே பண்ணுச்சு. அதனால நீங்களும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி.